இப்போ நீங்கள் என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் யோசிக்கலாம், பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் தான் நிறைவேறும்னு சொன்னீங்கன்னா, அப்போ நான் ஜெபித்தாலும் ஆண்டோடைய சித்தம் தான் நிறைவேறும், நான் ஜெபிக்கலனாலும் ஆண்டோடைய சித்தம் தான் நிறைவேறும். அப்போ நான் ஏன் பாஸ்டர் நான் ஜெபிக்கணும்னு சிலர் பேர் யோசிக்கலாம். நல்ல கேள்வி கேட்டீங்க. ஜெபம் என்பது அது தேவனுக்கு அவசியம் இல்லை, அது நமக்கு தான் அவசியம். ஜெபம் என்பது தேவனுக்கு அது ஒரு பிரயோஜனம் இல்லை, நமக்கு தான் அது ஒன்றும் பிரயோஜனம். ஜெபிப்பது தேவனுக்காக ஜெபிப்பதில்லை. யாருக்காக ஜெபிக்கிறோங்க? நமக்காக தான் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்குள்ளே பல காரியங்களை மாற்றுகின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் ஜெபிக்கும் பொழுது பல காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நடப்பிக்கின்றார் என்பதுதான் நம்மளுடைய உறுதி. நம்முடைய ஜெபத்தின் நிமித்தம் பயனடைகின்றவர்கள் நாம் தான்.